மக்களே போன வாரம் நம்ம திங்களூர்ல 4 நாள் தேர் நோம்பி. சரி நாமளும் தேர் நோம்பிக்கு போலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஒரு பிளான போட்டு நாங்களும் வீட்லேருந்து கிளம்பிட்டோங்க. நாங்க என்னமோ கிளம்பி போனது என்னமோ லாஸ்ட் நாளைக்கு முந்தின நாள் தான் போனோம். நாங்க போன அன்னைக்கே கொட்டுன்னு மழை கொட்டி தீர்த்துருச்சு. என்னடா இந்த அளவுக்கு மழை பெய்யுது தேர் கடைக்கு போ முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கேன்சல் பண்ணிட்டு வீட்லயே படுத்து தூங்கி எந்திரிச்சு காலையிலே பக்கத்துலயே இன்னொரு கோயில் கும்பாபிஷேகம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி அந்த கோயிலுக்குனாச்சும் போலான்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பி போயிட்டோங்க. கிளம்பி போனதுக்கப்புறம் அங்கேயும் நாங்க போறதுக்குள்ள கும்பாபிஷேகம்லாம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நாங்களும் அப்படியே தீர்த்தமெல்லாம் தொளிச்சுட்டு, சரி அதுக்கப்புறம் அப்படியே சாமி எல்லாமே போயிட்டு சுத்தியும் முத்தியும் கும்பிட்டு முடிச்சுட்டு, இனி இதுக்கு மேல நாம சாப்பிட போ வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படியே கிருட்டு முருட்டுன்னு எங்கடா சாப்பாடு போடுறாங்கன்னு சொல்லிட்டு எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு சாப்பாடு போடுற இடத்துல போயிட்டு நாங்களே லைன்ல நின்னுட்டோங்க. லைன் நின்னதுக்கப்புறம் தான் எங்களுக்கு முன்னாடி 2 பேர் வந்தாங்க. அவங்க 2 பேரும் சாப்பிட்டே முடிச்சுட்டாங்க. என்னப்பா ஒரு பேச்சு கூட கூப்பிடாம இப்படி சாப்பிடுறதுக்கே போயிட்டீங்களே சாமி எல்லாமே கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்டயும் அதுக்கப்புறம் பேசி முடிச்சுட்டு, சரி நாங்களும் லைன்ல நின்னு வாங்கிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே லைன்ல நின்னு சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டேங்க. அப்புறம் நாங்களும் அப்படியே 4 பேரு நியாயம் பேசிக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேங்க. நியாயம் பேசிக்கிட்டே சாப்பிட்டதுல அப்படியே ஃபைனலா சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா? கிளம்பலாமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அங்கிருந்து அதுக்கப்புறம் கிளம்புறதுக்கு ஆரம்பிட்டோங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு நல்லா கூலிங்கா ஒரு ஐஸ் சாப்பிடலாமேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தோணிக்கிட்டே இருந்தது. அப்பதான் பக்கத்திலேயே ஒரு ஐஸ் கடைக்காரன் இருந்தாரு. சரி ஐஸ் குடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் போயிட்டோம். அண்ணனும் குச்சி ஐஸ் வந்து எடுத்து குடுத்துட்டு இருந்தாரு. அண்ணா குச்சி ஐஸ் வேண்டாங்கண்ணா, நம்மளுக்கு கப்ல இருக்கிற ஐஸ் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் சொல்லிட்டோங்க. அதுக்கப்புறம் அண்ணனும் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கப் எடுத்து குடுக்குறக்கு ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் ரமேஷனும் சரிடா நான் கேஸ் எல்லாத்துக்குமே செட்டில் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாப்ல. சரிடா இன்னைக்கு எப்படியோ அடிக்கிற வெயிலுக்கு நல்லா குளு குளுன்னு ஒரு ஐஸ் ஓசிலே கிடைச்சதுன்னு சொல்லிட்டு நானும் வாங்கிட்டேங்க. வாங்கிட்டு அதுக்கப்புறம் சேஞ்ச் எல்லாமே வாங்கிட்டு சரி சாப்பிட்டு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு நாங்களும் அங்கேருந்து அந்த ஐஸை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்படியே கிளம்புறதுக்கு ஆரம்பிட்டேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. சரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை.